நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 22ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களுக்கு நேராக நம்முடைய வேத புஸ்தகங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நாம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக நாம் தியானித்து வருகின்றோம். இதிலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்து யார், அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை, இவற்றிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஒரு கேள்வி. ஒரு விசுவாசியை சாத்தான் பயன்படுத்த முடியுமா? ஒரு விசுவாசியை சாத்தான் பயன்படுத்த முடியுமா? முடியும். ஓகே, ஏதாவது ஒரு உதாரணம் இருக்குங்களா? யூதாஸ் ஒரு விசுவாசியா? யூதாஸை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருங்க? கேட்டின் மகன். அவன் 12 அவன் அப்போஸ்தலர்கள் ஒருவனாக இருந்தான். ஆனா அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததற்கான அடையாளங்கள் எதுவுமே என்னதுங்க இல்லை. அந்த 12 அவன் எதுக்காக அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டான் என்றால், வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக. அவரோடு கூட இருந்தவனே அவர் என்ன பண்ணான்? இப்ப யூதாஸை நம்ம விசுவாசி கேட்டகரியில வைக்க முடியாது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? அப்பாலே போ. ஏன் பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே அப்படின்னாரு? தேவனுடைய திட்டம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை குறித்து பேசின போது இதெல்லாம் உமக்கு என்னது ஆகாது என்று சொன்னார். அப்ப பேதுரு ஒரு தெளிவான ஒரு உதாரணமாக இருக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அதுதான். சாத்தான் உங்களை பயன்படுத்த இடம் கொடாதிருங்கள். Do not allow Satan to use us. நம்ம வாசிக்கிட்ட இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்தோம்னா, யூதாசுக்குள் சாத்தான் என்ன பண்ணாங்க? புகுந்தான். வேற எங்கேயாச்சும் யாருக்குள்ளேயாவது சாத்தான் புகுவதை நாம் வேதத்துல வாசிக்கிறோமா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான். அது பிசாசு, அசுத்தாவிகள். அது அவனுக்குள்ளார ஒரு அசுத்தாவி வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆன்சர் சொன்னா இதுதானா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. முதல்ல ஏவாள்கிட்ட என்ன பண்ணாங்க? அந்த சர்ப்பத்துக்குள்ள புகுந்து சர்ப்பத்தின் வடிவில் அவன் என்ன பண்றான்? பேசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்ப இந்த வேத பகுதியிலிருந்து சாத்தான் நமக்குள்ளாக புகுந்தான் என்பதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு 6 அடையாளங்களை நான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 6 signs that Satan can use us or Satan has entered us. சாத்தான் நமக்குள்ளா புகுந்து விட்டா, இல்லை என்றால் சாத்தான் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று யூதாசினுடைய வாழ்க்கையிலிருந்து 6 அடையாளங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல் அடையாளம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனத்திற்கு எதிராக என்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது. Hardening my heart against God's voice. கர்த்தருடைய சத்தத்திற்கு எதிராக என்னுடைய இருதயத்தை நான் என்ன பண்றேன்? கடினப்படுத்துகிறேன். இப்ப இந்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் எதுக்காக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று முற்பட்டார்கள்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய சத்தமாய் இந்த பூமிக்கு வந்தார். He was the voice of God. அவர் நியாயப்பிரமாணத்தை சரியான விதத்தில் இவர்களுக்கு போதிக்கிறவராக இருந்தார். அவர் இந்த வேத பாரகரின் பாவத்தையும் பிரதான ஆசாரியனுடைய பாவத்தையும் அவர் சுட்டி காண்பிப்பவராக இருந்தார். அதனால இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல என்ன வருதுங்க? கோபம் வருகிறது. இப்ப இந்த 2 கூட்டத்தார் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? எதிர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். வேத பாரகர்கள் இயேசு கிறிஸ்துவை எதிர்த்ததையும் நம்ம லூக்காவில் நம்ம பார்க்கிறோம். இப்பதான் பிரதான ஆசாரியன் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை எதிர்ப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பிரதான ஆசாரியன் முதலாவது என்ன பண்றா? பரிசேயர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா தூண்டி விட்டு பார்க்கறாங்க. அப்புறம் வேத பாரகரை தூண்டி விட்டு பார்க்கறாங்க. சதுசேயரை தூண்டி விடுறாங்க. ஏரோதியர்களை தூண்டி விடுறாங்க. மக்களை தூண்டி விடுறாங்க. இது எதுனாலையும் அவங்களால சாதிக்க முடியல அப்படின்னு உடனே இந்த பிரதான ஆசாரியன்
இப்ப யூதர்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் தான் இருப்பான், ஆனா இங்க பிரதான ஆசாரியரும் இல்லையா என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, அந்த பிரதான ஆசாரியனால் வழிநடத்தப்பட்ட சன்ஹெத்ரின் சங்கம் முழுவதும் என்று இதுக்கு அர்த்தம் கொள்ளலாம். இப்ப சன்ஹெத்ரின் சங்கம் அதுல எத்தனை பேர் இருப்பாங்க? 70 பேர். இல்ல, ஏன் 70 பேரு? 71 பேர் இருப்பாங்க எக்ஸலா, பிரதான ஆசாரியன் பிளஸ் 70 பேரு. மோசே காலத்துல இல்ல அவர் என்ன பண்றாருங்க, 70 மூப்பர்களை நியமிக்கிறார். அதை பாரம்பரியமாக அவர்கள் வைத்து 70 பேரை வைத்திருந்தாங்க. இப்ப இந்த 70 பேரும் பிரதான ஆசாரியனோடு கூட இணைந்து இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக என்ன பண்ணாங்களா, வகையை தேடினார்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் குறிப்பாக சதுசேய கூட்டத்தை சேர்ந்தவங்க, சதுசேயர்கள். அடுத்து வேதபாரகர்கள். இந்த வேதபாரகர்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா, வேதபாரகர்கள் பெரும்பாலும் பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேதபாரகர்கள் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டுல கூறப்பட்ட 300 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைவேறிருக்கு. 300 prophecies. இப்ப வேத பாரகர் என்று சொல்லும்போது இவர்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால், இவர்கள் வேதத்தை கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தான் மேசியாங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிக்காம போனாங்க பாருங்களேன். சில வேளைகளிலே நம்ம வேதத்தை அனுதினமும் வாசிக்கலாம், ஒவ்வொரு வாரமும் திருச்சபையில வந்து நம்ம பிரசங்கம் கேட்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாமல் நம்மால் வாழ முடியும். We can be completely untouched by who Jesus is. வார வாரம் நான் ஆராதனைக்கு வரலாம், வார வாரம் நான் வேத வசனத்தை படிக்கலாம், சில சமயம் வேதாகம பரீட்சையிலையும் நான் என்ன பண்ணலாங்க, பங்கு பெறலாம், பரிசுகள் வாங்கலாம். ஆனால் இயேசு யார் என்று தெரியாமல் என்னால் வாழ முடியும். அதுக்கு சரியான உதாரணம் யாருங்க, இந்த பிரதான ஆசாரியனும் அவனோடு இருந்த சன்ஹெத்ரின் சங்கமும் இந்த வேத பாரகர்களும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம வேதத்தை படிக்கும் போது இந்த வேத வசனத்தின் மூலம் கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை கற்றுக்கொள்வதற்காக நம்ம படிப்பதில்லை. பல வேளைகளிலே வேத வசனத்துக்கு நம்ம என்ன பண்றோங்க, நம்முடைய சொந்த விளக்கத்தை கொடுக்கிறோம். பயங்கரமா கோவப்படுறது கேட்டா இயேசு கிறிஸ்து மட்டும் கோவப்படலையா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பண்ற பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவே ஒரு பாவியா என்ன பண்றோங்க, மாத்திடுறோம். குடிக்கிறது இயேசு கிறிஸ்துவே திராட்சரசம் குடிக்கலையா? மனைவிக்கு துரோகம் பண்றது தாவீதே பாவம் பண்ணலையா? இப்ப நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, வேத வசனத்தை நாம் நம்முடைய வசதிக்காக பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே தவிர, தேவன் இந்த வேத வசனத்தின் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம என்ன பண்றது கிடையாதுங்க, கூர்ந்து கவனிப்பது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போமே என்றால், இந்த வேதத்தை கரங்களிலே நாம் வைத்து 24 மணி நேரம் இந்த வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தாலும் இந்த வேதம் என்ன சொல்வது என்பதற்கு நம்முடைய கண்கள் குருடாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. இந்த பிரதான ஆசாரியனுக்கு வேத பாரகர்களுக்கு என்ன பிரச்சனை? பிரதான ஆசாரியன் 24 மணி நேரமும் கோயிலே இருக்கான், கடவுளுக்கு என்ன பண்றாங்க, ஊழியம் செய்கின்றான். வேத பாரகர்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அங்க இருக்கிற யூதர்களுக்கு போதிக்கிறாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்திலே பாவம் இருந்தபடியினாலே இந்த வேதம் போதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேத வசனத்தை பிரசங்கிக்கலாம், வேத வசனத்தை கரத்தில் வைத்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று என்ன பண்ண கிடையாதுங்க, தெரிய கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படும் போது
ஆண்டவர் நம்மோடு பேசலாம். இந்த வேத வசனத்தின் மூலமாக பேசலாம், ஞாயிறு ஆராதனையின் மூலமாக பேசலாம், இல்ல ஜெப கூட்டங்களின் மூலமாக பேசலாம், சக விசுவாசிகள் மூலமாக நம்மோடு கூட பேசலாம். அப்படி தேவன் நம்மோடு பேசுகையில் அதை கேட்காமல் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்துவோமே என்றால் நாம் பிசாசிற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுலயும் குறிப்பா வேதத்துல சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? மெல்லிய சத்தம். மெல்லிய சத்தம் அப்படின்னா காலையில கிச்சன்ல நின்று அம்மா கத்துற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறது கிடையாதுங்க, கத்த போறது கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருங்க, நம்முடைய இருதயத்திலும் செவிகளிலும் ரொம்ப மெதுவா என்ன பண்ணுவாருங்க, பேசுவார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்திற்கு நாம் எதிர்த்து நிற்போமே என்றால் நாம் பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது அடையாளம், அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். அதே வசனத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, அவர்கள் ஜனங்களுக்கு பயந்தபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று என்ன பண்ணாங்க, வகை தேடினார்கள். இரண்டாவது அடையாளம், நாம் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று ரகசியமாய் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று ரகசியமாக செயல்பட்டால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இங்க இந்த பிரதான ஆசாரியனும் வேத பாரகர்களும் இல்லை என்றால் அந்த சன்ஹெத்ரின் சங்கம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சங்கம். அது எப்படின்னா நம்ம தேசத்தில் இருக்கிற பார்லிமெண்ட்டை போல, நாடாளுமன்றத்தை போல. ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் யாருக்கு பயந்தாங்க? ஜனங்களுக்கு பயந்தார்கள். அவங்க ஏன் ஜனங்களுக்கு பயந்தார்கள் என்றால், இந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளே அவங்க என்ன பண்ணாங்க, நன்மையாக கண்டார்கள். ஒரு இடத்துல இந்த யூத மத தலைவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது குறை சொல்லும் போது ஜனங்கள் என்ன சொல்றாங்க, ஒருவன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படாவிட்டால் அவனால் இப்படி செய்ய முடியுமா? அப்ப வேதத்தை போதிக்க வேண்டிய வேத பாரகர்களுக்கு மக்கள் என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. என்ன பிரசங்கம் பண்றாங்க? இந்த இயேசு மோசமானவர் சொல்றீங்களேப்பா, அவர் கடவுளிடத்திலிருந்து இறங்கி வரவில்லை என்றால் இந்த மாதிரி காரியங்களை யார் செய்ய முடியும்? இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த வேத பாரகர்களையும் பிரதான ஆசாரியனையும் நோக்கி கேட்கிறாரு, நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். அது என்ன கேள்வி? யோவான் உடைய ஊழியம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? மௌனமாய் இருந்தார்கள். மௌனமாய் இருந்தார்கள். அப்ப இவங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து செய்கின்ற எல்லா காரியமும் நீதியான காரியம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துக்கு எதிராக நம்மால நியாயமா என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் நியாய பிரமாணத்தை மீறவில்லை, அவர் ரோம சட்டத்தை என்ன பண்ணல, மீறவில்லை. அவர் தனி மனித ஒழுக்கத்துல எப்படி இருக்கிறாருங்க, சிறந்தவராக இருக்கிறார். அவர் இடத்துல எந்த ஒரு பாவமும் இல்லை. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படிதான் நம்ம பழி வாங்கலாம், இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படிலாம் நம்ம அகற்றலாம்? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் மீது அபாண்டமான பழிகளை சுமத்துகிறார்கள். இப்ப இன்னைக்கு நிறைய நாடுகளிலும் குறிப்பாக நம்முடைய தேசத்திலும் கூட கிறிஸ்தவர்கள் குறித்து எப்படியாவது ஒரு தவறான பிம்பத்தை என்ன பண்ணணும், கட்டமைக்க வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கிறார்கள். இப்படி கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பலரும் முயற்சிக்கும் போது கிறிஸ்துவை குறித்தோ பல வேளைகளில் திருச்சபையை குறித்தோ எந்த ஒரு நியாயமான குற்றங்களையும் சுமத்த முடியாதபடினாலே இன்னைக்கு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கிறிஸ்தவங்க மீது என்ன பண்றாங்க, இல்ல ஒரு குற்றச்சாட்டு, கிறிஸ்தவங்க நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க. என்னங்க இந்திய கலாச்சாரம்? இப்போ எஸ்பிஎம் மிஷனரிமார்கள் வெளியிட்ட ஒரு புஸ்தகம் ரீசெண்டா அதை ஒரு அம்மா திரும்ப எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. பூத் அம்மையாருடைய வாழ்க்கையும் மார்லிங் ஈவ்லின் பிராண்ட் அம்மையாருடைய வாழ்க்கையும் ஒரு புஸ்தகமா எழுதியிருக்காங்க. அதுல ஒரு 8 வயது சிறுமி, ஆக்சுவலா அந்த பிக்சரை நான் போடணும்னு நினைச்சேன், நம்ம ஸ்கிரீன் இன்னைக்கு நல்லா போட முடியல. ஒரு 8 வயது சிறுமிக்கு அழகா மேக்கப் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே இந்த 8 வயது சிறுமி
மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை வயசு ஆளுக்கு மணப்பெண்ணாக? அவருக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுங்க. நான் சொல்றது நாமக்கல் மாவட்டத்தினுடைய பழக்கம். இந்த உடன்கட்டை ஏறுதல் சதி என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? இளம் இளம் மனைவிய கணவனோட வச்சு என்ன பண்ணுவாங்க? அவருக்கு 70 வயசு இருக்குங்க. அவர் 12 வயது சிறுமி என்ன பண்ணிருப்பாருங்க? திருமணம் பண்ணிருப்பாருங்க. இவர் வயதோபத்தில் என்ன பண்ணிருப்பாருங்க? இறந்திருப்பாரு. அந்த 12 வயது சிறுமி வேற எந்த ஆண்மகனோடையும் சென்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுவாங்க? அவ கையும் காலையும் கட்டி என்ன பண்ணுவாங்க? இதுதாங்க கலாச்சாரம். ஒருவேளை அந்த கலாச்சாரம் இன்னைக்கு இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம சர்ச்சில் பாதி பேருக்கு மேல சட்டை போட்டு என்ன பண்ணிருக்க கூடாதுங்க? உட்காரக்கூடாது. நிறைய பெண்கள் தங்களுடைய மார்பை என்ன பண்ணக்கூடாதுங்க? மறைக்க கூடாது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? போகக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்றைக்குமே ஒரு தேசத்தின் கலாச்சாரத்தையோ ஒரு நாகரிகத்தின் பண்பாட்டையோ அழிக்கிறவர்களாக இல்லை. அதற்குள்ளாக இருந்த மூட நம்பிக்கைகளையும் அந்த மூட நம்பிக்கைகள் நிமித்தமாக மனிதர்களுக்கு எதிராக ஏறெடுக்கப்பட்ட சமுதாய தீமைகளுக்கும் தான் என்ன பண்ணாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் சமூக நீதின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? குரல் கொடுக்கலாம். ஆனா இந்த சமூக நீதினா என்னங்கிறத கற்றுக் கொடுத்தவர்களே கிறிஸ்தவர்கள் தான். அப்ப இன்னைக்கு இந்த தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற அநேக தீமைகள் எப்படிப்பட்ட தீமைகளாக இருக்குது? ரகசியமாய். ரோம அரசாங்கமும் கூட பல வேளைகளிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நேரடியாக என்ன பண்ண கிடையாதுங்க? உபத்திரவங்கள் செய்ய கிடையாது. மாறாக என்ன பண்ணாங்கன்னா சிறு சிறு குழுக்களை கிறிஸ்தவத்துக்கு எதிராக என்ன பண்றாங்க? தூண்டி விட்டவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, சில வேளைகளிலே விசுவாசிகளாகிய நாமும் கூட அப்படி மாறக்கூடும். எப்படி மாறக்கூடும்? நான் திருச்சபையின் நலனுக்காக செயல்படுகிறேன் என்று சொல்லி அதை திருச்சபை மக்களோடு கலந்து ஆலோசிக்காமல் நாம் செய்வோமே என்றால் நாம் சாத்தானுக்கு என்ன பண்றோங்க? இடம் கொடுக்கிறோம். இப்போ ஒரு போதகனாக இந்த திருச்சபையில என்னை நம்பி நீங்கள் பல அதிகாரங்களை எனக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? கொடுத்திருக்கிறீங்க. இப்ப விசுவாசிகளுக்கு தெரியாம இதை நான் செய்யணும், நானோ நம்ம சபையில இருக்கிற எந்த ஒரு டீக்கனோ விசுவாசிகளுக்கு தெரியாம இதை நாங்க செய்யணும்னு சொல்லி நாங்க நினைத்தாலே பிசாசுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோங்க? இடம் கொடுத்து விட்டோம். பிசாசு எங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டான்? புகுந்து விட்டான். அப்போ உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாம, இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, தம்பி தங்கச்சி, நல்லா கவனிச்சுக்கோ. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம உன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ அது அந்த இடத்துல எல்லாம் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. இங்க நிறைய கணவன்மார் இருக்கீங்க, உங்க மனைவிக்கு தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அதே போல மனைவிமார்கள், உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அங்கே பிசாசுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இடம் கொடுத்திருக்கிறீர்கள். இல்ல பாஸ்டருக்கு தெரியக்கூடாது, இது சபையில் இருக்கிற சக விசுவாசிகளுக்கு தெரியக்கூடாது என்று நாம் நினைப்போமே என்றால் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் தன்னுடைய திருச்சபையை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். இப்ப இந்த திருச்சபைக்கு விரோதமாக ஒருவர் எழும்பும் போது தேவன் அதை வெட்ட வெளிச்சமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம பார்த்த முதலாவது, நம்ம எப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் போது. இரண்டாவது, நம்ம எப்போ பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? நாம் பிறருக்கு தெரியாமல் ரகசியமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கும் போது. மூன்றாவதாக பாருங்க, அடுத்து அவங்க என்ன பண்றாங்க? மூன்றாவது வசனம் வாசிக்கலாம். மூன்றாவது அடையாளம், பிசாசு நமக்குள்ளாக புகுந்து விட்டான் என்ற மூன்றாவது அடையாளம் இந்த வசனத்துல இருந்து என்ன நம்ம பார்த்தோம்னா, முதலாவது என்ன சொல்லிக்கோங்க? அவன் யாருங்க? மூன்றாவது வசனம், அப்பொழுது 12 ஒன் ஆஃப் த 12. லூக்கா ரொம்ப குறிப்பா சொல்றார், 1 ஆஃப் த 12. மூணாவது அடையாளம், விசுவாசிகளோடு இருந்து கொண்டு அவிசுவாசியாய் வாழ்தல். Being among the believers yet being an unbeliever. விசுவாசிகளோடு இருந்து கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? அவிசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பது. எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, மாய்மாலம் என்ற வார்த்தை, ஹிப்போக்ரசி. இந்த ஹிப்போக்ரசி, மாய்மாலம் என்று நம்ம சொல்லும் போது வேஷம் போடுதல், இல்லை என்றால் முகமூடி அணிதல்.
எப்படிங்க ஒரு முகமூடி? ஆலயத்துக்கு வரும்போது நான் விசுவாசி, நான் கிறிஸ்தவன்கிற முகமூடி. ஆனா வெளியில போயிட்டு நான் ஒரு வீடு கட்டுவேன் என்றால் பாஸ்டரையும் கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேங்க? ஜெபம் பண்ணுவேன். ஒரு பூசாரியும் கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன்? பூஜை போடுவேன். நான் ஒரு திருமணம் செய்வேன் என்றால் மேல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றும் என்ன பண்ணுவேன்? போடுவேன். ஆனா அதே சமயம் நல்ல நாள், நல்ல நேரம், ஜாதகம், ஜாதி இதெல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணுவேன். தமிழ்ல சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன பண்ணக்கூடாதுங்க? இருக்கவே கூடாது. இப்ப என்னைக்கு ஒண்ணு எனக்கு ஹிந்து மதத்தின் மேலதாங்க நம்பிக்கை இருக்கு. அந்த ஹிந்து மதம் சொல்கின்ற பழக்கங்கள், ஜாதகத்தை நான் நம்பணும்னு விரும்புறேன், ஜோசியத்தை நான் நம்பணும்னு விரும்புறேன், அந்த ஜாதி கட்டமைப்பை நான் நம்பணும்னு விரும்புறேன். நோ ப்ராப்ளம்ங்க. நீங்க ஹிந்துவாவே என்ன பண்ணுங்க? வாழுங்க. இயேசு கிறிஸ்து என்னைக்குமே யாரையுமே என்ன பண்ண கிடையாதுங்க, கட்டாயப்படுத்துவது கிடையாது. இல்ல, ஒரு முறை 5000 பேர் அவர் சாப்பாட்டை என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க எல்லாம் வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து என்ன பண்றாங்க? ஏன்னா நேத்து நான் சாப்பாடு கொடுத்தனால தானே நீங்க வந்திருக்கீங்க. மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறாரு. எல்லாம் தெரிச்சு ஓடிட்டான். சீஷர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீயும் போகணும் விரும்புறியா? அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாள். அதனால்தான் யோசுவா தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த யூத மக்களை பார்த்து கேட்கிறாரு, நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா? எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை இங்க நீங்க ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்து மதமும் வேணும், எனக்கு கிறிஸ்தவ மதமும் வேணும், எனக்கு இஸ்லாமிய மதமும் வேணும், எனக்கு கிறிஸ்தவ மதமும் வேணும் என்று இரட்டை வாழ்க்கை நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த இரட்டை வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்புல உங்களை காப்பாற்றாது. இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவன் எப்படி விசுவாசிக்கணுங்க? முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும். யார் இயேசு கிறிஸ்துவின் சீஷன்? யார் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள்? யார் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு தங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு தங்களை பின்பற்றார்களா? அவங்க தான். இயேசு கிறிஸ்துவுக்கு கூட்டம் தேவையில்லைங்க. ஜீசஸ் doesn't need a majority. ஏன்னா அவர் கடவுள். நிறைய பேர் அவருக்கு பின்னாடி போறனால அவர் பெரிய கடவுளாகவோ, இல்ல கொஞ்சம் பேர் அவரை பின்பற்றுகிறதுனால அவர் சிறிய கடவுளாகவோ மாற முடியாது. அவர் என்னைக்குமே தேவனா இருக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே, நீங்களும் நானும் மனித குலம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் தேவனாக இருக்கிறார். கூட்டம் கூட்டி தான் அவர் யாருன்னு சொல்லி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அரசியல்வாதிய மாதிரி கோட்டரும் பிரியாணியும் காசும் கொடுத்து இயேசு கிறிஸ்து கூட்டத்தை கூட்டுகிறவர் அல்ல. இன்னைக்கு ஒரு சில திருச்சபைகள் அதை செய்யறாங்க. எப்படியாவது விசுவாசிகள் என்ன பண்ணணும்? வர வைக்கணும்னு சொல்லிட்டு பாஸ்டருங்க மீட்டிங் நடத்தினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பையும் சாப்பாடும் கொடுத்தாதான் பாஸ்டருங்க வருவாங்க. அதனால பாஸ்டருங்க மீட்டிங் அப்படிதான் நடத்தணும். எனக்கு பிரியமானவர்களே, அன்பானவர்களே, உங்களோடு கூட நான் மிகுந்த உருக்கத்தோடு கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம வாழ்க்கையில யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நம்ம உண்மையா இருக்க முடியும். உங்களுக்கு உங்களுடைய ஹிந்து மதம் தான் தேவை, அந்த பழக்கங்கள் தான் தேவை. தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்? இந்து மதத்துக்கு போய் நீங்க ஒரு இந்துவா வாழலாம், எந்த தவறுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், நீங்கள் அவற்றை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணணுங்க? பின்பற்ற வேண்டும். யூதாஸ் 3 ஆண்டுகள் யாரு பக்கத்துல இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவின் பக்கத்துல இருந்தாங்க. அவன் கையிலே பணப்பை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப மற்ற சீஷர்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? 11 பேரும், டேய், இயேசு கிறிஸ்து நம்மளை விட அவன் மேலதான் என்ன பண்ணிருக்காரு? நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்ப சில நேரம் நம்ம நினைக்கலாம், சபையில் அவங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. எனக்கு அன்பானவர்களே,
ஒருவேளை சபையிலே உங்களுக்கு பொறுப்புகளும் பட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாமும் கூட அந்த 12 ஒருவராக இருந்து இயேசுவை அறியாமல் யூதாசை போல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளியில யாருக்குமே தெரியாது. இயேசுக்கு சதா சொன்னாரு, ஒருவன் விதைக்க என்ன பண்ணா, விதைக்க புறப்பட்டான். அவன் விதைகளை விதைத்த போது எதிரி வந்து என்ன பண்ணாங்க, களைகளை விதைத்தான். அப்போ அந்த வேலையாட்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த களையை விதைத்தாங்களே, களையை அறுத்துடலாமான்னு. அப்ப அந்த எஜமானன் என்ன சொன்னாருங்க, விளைச்சல் ஹார்வெஸ்ட் வரைக்கும் அது என்ன பண்ணட்டும், இருக்கட்டும்பா, அறுவடையில பார்த்துக்கலாம். அந்த கலை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில், அந்த கலை என்ற வார்த்தையை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அது எப்படிப்பட்டது, அது பார்க்க கோதுமை மாதிரியே இருக்குமா. பார்க்க எப்படி இருக்குங்க, கோதுமை மாதிரியே இருக்கும், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இப்படி வேஷம் போடுறவங்க எல்லாத்தையுமே வெளியில அனுப்பிச்சிடலாமான்னு சொல்லி கேட்டப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவங்களும் உள்ளுக்குள்ளார இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏன் உள்ளுக்குள்ளார இருக்கட்டும், ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இயேசு கிறிஸ்து விட்டுருக்கலாம். ஆனால் அந்த கிருபையின் காலம் முடியும் போது, மனம் திரும்பலுக்கு தேவன் கொடுத்த நாட்கள் முடியும் போது, அங்க வேஷம் போட்ட யாருக்குமே என்ன கிடையாதுங்க, பரலோகத்திலே இடம் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவமும் பல வழிகளிலே புற மதங்களே போல என்ன பண்ணிட்டு இருக்குங்க, மாறிக்கொண்டு இருக்கிறது. அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். அவன் 12 ஒருவனாக இருந்தான். ஒருவனாகி இஸ்தார் மறு பேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்து, அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு, நான்காவது அடையாளம், நமக்குள்ளாக பிசாசு புகுந்து விட்டான் என்ற 4வது அடையாளம், பார்ட்னரிங் வித் தி அன்காட்லி டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் காட். கடவுளுக்கு விரோதமாக அவிசுவாசிகளோடு நாம் கூட்டம் சேருவது, இல்லை என்றால் கடவுளுக்கு விரோதமாக அவிசுவாசிகளோடு நாம் பங்காளிகளாக மாறுவது. இங்க யூதாசை பிரதான ஆசாரியன் என்ன பண்ணலைங்க, தேடி வரவில்லை. பிரதான ஆசாரியனை யார் தேடி போறா, யூதாஸ் தேடி போறான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் யாரை தேடி செல்கிறீர்கள் என்பது என்னதுங்க, மிக மிக முக்கியம். உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை தேடி போறீங்க, நீங்க ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று யாரோடு நீங்கள் கூட்டமைக்கிறீர்கள், மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதம் 1:1 என்ன சொல்லுங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். யாருடைய ஆலோசனையில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனை, துன்மார்க்கருடைய ஆலோசனை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு பாவி கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனால் கடவுளுடைய வசனத்தின்படி நமக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, என்ன பண்ண முடியாது, ஆலோசனை சொல்ல முடியாது. ஒரு முறை ஹொசூர்ல ஒரு குடும்ப பிரச்சனை, அதற்காக நாங்க 3 போதகர்களும் போறோம். அந்த கணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் சர்ச்சுக்கு வந்தாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தகாத நண்பர்கள் தான், சரியான நட்பு கிடையாது அவருக்கு. அங்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, அவர் கடன் வாங்கிட்டாரு, அந்த கடனை கொடுக்காதனால கடன்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் வந்து சத்தம் போடுறாங்க. அப்ப அந்த கடன்காரர்கிட்ட பேசும்படியா எங்களை என்ன பண்ணாங்க, அந்த சகோதரி கூப்பிட்டாங்க. நிறைய சண்டை ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் போய் அந்த கடன் கொடுத்தவர்கிட்டலாம் நாங்கள் பேசி அவங்களெல்லாம் சமாதானம் பண்ணி அவங்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் நாங்கள் உட்காரோம். நாங்கள் பாஸ்டர்ஸும் உட்காரோம், அந்த சகோதரியும் உட்காராங்க. அவங்க கணவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாருங்க, கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். ஏன்னா அவருக்கு என்ன வேணுங்க, சப்போர்ட் வேணும். இப்போ அந்த ஃப்ரெண்ட் அவர் கொடுத்த ஆலோசனை என்னன்னா, ஏய் திருடியாவது என்ன பண்ணணும், வீட்டில் இந்த பிரச்சனைலாம் வராமல் நீ பார்த்துக்கணும். பாருங்களேன், நம்ம யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம். சில சமயம் போதகர்களும் கூட சாத்தான் புகுந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். எப்படி பேதுருக்குள்ளார சாத்தான் புகுந்தானோ, இதே மாதிரிதான் ஒரு கிராம ஊழியத்தை நாங்க செய்து கொண்டிருந்தோம். அந்த கிராம ஊழியத்துல ஒரு குறிப்பிட்ட சகோதரி மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க, மற்ற யாருமே அப்போ அவங்க வீட்டில் தான் ஒவ்வொரு வாரமும் சண்டே ஸ்கூல் நடக்கும். இப்போ அவங்க சபைக்கு வர ஆரம்பித்த ஆரம்ப நாட்கள், அவங்க பெங்களூர்ல இருந்து ஒசூர் வந்திருந்தாங்க, ஆரம்ப நாட்கள்.
ஒரு நாள் நாங்க சாயந்தரம் சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்காக வீட்டுக்கு போறோம். வீட்டில் அவங்க இல்லை. அப்ப அவங்க கணவர்கிட்ட நாங்க கேட்டோம், ஐயா எங்க உங்க மனைவி? என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. திருமணமாகி பல ஆண்டுகள், 3 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல 2 பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் அந்த சமயத்தில். இப்போ உடனே பாஸ்டர் சஜி வந்து ஃபோன் பண்றாரு, ஏம்மா உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கோம் சண்டே ஸ்கூல் நடத்தலான்னு, நீங்க எங்கம்மா உங்க வீட்டுக்காரையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போயிட்டீங்க? ஐயா என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு ஒரே தொந்தரவு. அப்ப எங்க பாஸ்டர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க பெங்களூர் இருக்கிற அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஒரு 2 மாசம் உன் புருஷனை விட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போ, அப்பதான் அவன் திருந்துவான். அப்ப சில சமயம் ஊழியக்காரர்களே வேத வசனத்திற்கு விரோதமான ஆலோசனைகளை உங்களுக்கு என்ன பண்ண முடியுங்க? கொடுக்க முடியும். நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வேத வசனம் என்ன சொல்லுறது கேட்கறதுக்கு நமக்கு என்ன கிடையாது, விருப்பம் கிடையாது. நமக்கு பிடிச்ச ஆலோசனையை யார் சொல்றான்னு கேட்கறதுக்கு தான் நமக்கு என்னதுங்க, விருப்பம். ஆகையினாலதான் சர்ச்சில் வந்து என்ன பண்றோம், சபை விசுவாசிங்கிட்டு நம்முடைய பிரச்சனையை சொல்றோம். அப்ப விசுவாசிகள் எல்லாம் வேத வசனத்திலிருந்து நமக்கு ஒரு ஆலோசனையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் போய் அந்த பிரச்சனையை சொல்றோம், அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க. அப்ப நிறைய நேரத்துல மாம்சத்துல வாழ்கின்ற பாவிகளாகிய நமக்கு அவங்க கொடுக்குற ஆலோசனை எப்படி இருக்குதுங்க? ரொம்ப நல்ல ஆலோசனையா இருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து பரீட்சை எழுத போறான், ஒரு தம்பி, பிரதர் நான் ஒண்ணுமே படிக்கல. அப்போ யூத் மீட்டிங் நடத்துகிற டேனியும் தேவும் என்ன பண்ணுறாங்க, சரி கவலைப்படாத தம்பி, நாங்கள் உனக்காக ஜெபம் பண்ணுறோம், நீ தைரியமாக போய் என்ன பண்ணு, பரீட்சை எழுது, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல நீ எழுதுங்கிறாங்க. அப்போ அந்த தம்பி போய் என்ன பண்ணுறான், அவனுடைய கிளாஸ்மேட்டை சொல்கிறான், ஏய் ஒன்றுமே படிக்கலடா. அவன் சொல்கிறான், ஒன்றுமே படிக்கலன்னா கவலைப்படாதடா, 4 பிட் எடுத்துகிட்டு போ. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? காப்பி அடிச்சாவது என்ன பண்ணிடு, இன்னைக்கு டீச்சர்ஸே இந்த அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க, காப்பி அடிச்சாவது என்ன பண்ணிடு, பாஸ் பண்ணிடு. எனக்கு அன்பானவர்களே, நாம் யாரிடத்திலே ஆலோசனைக்கு சொல்கிறோம்? ஒருவேளை கடவுள் பயம் மிக்க வேதபூர்வமான ஆலோசனையை ஒருவர் உங்களுக்கு சொல்லியும் இல்ல கொடுக்க ஆயத்தமாக இருந்தோம், அந்த நபர்கிட்ட போகாம நம்ம வேற ஒரு நபர்கிட்ட நம்ம ஆலோசனைக்கு போறோம் அப்படின்னா நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோங்க? பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அவன் போய் என்ன பண்றான், 4ஆம் வசனத்துல பாருங்களேன், அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். எதற்காக ஆலோசனை பண்ணா? எப்படி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பது என்று. 5வது வசனம், அவர்கள் சந்தோஷப்பட்டு. 5வது அடையாளம் என்னவென்றால், தீமை வெற்றி பெறுவதிலே மகிழ்ச்சி கொள்வது. Rejoicing in the triumph of evil. தீமை வெற்றி பெறுவதிலே மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்காக அவங்க சந்தோஷப்பட்டாங்க? Why were they rejoicing? ஏன்னா 2ஆம் வசனத்துல சொல்லுது, அவர்கள் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று. எப்படிதான் இந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு எப்படிதான் இவர் என்ன பண்ணலாம், கொன்று போடலாம் என்று அவங்க என்ன பண்ணாங்க, வகை தேடி கொண்டிருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தீமை வெல்லும் போது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வெல்லும் போது அதிலே நாம் மகிழ்ச்சி கொள்வோமே என்றால் நாம் யாருக்கு இடம் கொடுத்துட்டோங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டோம். We have given place for the devil. நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை குறித்து நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபைக்கு வருவதை காட்டிலும், ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதை காட்டிலும், வேத வசனத்தை வாசித்து அதிலே மகிழ்வதை காட்டிலும், ஜபத்திலே நேரம் செலவழித்து அதிலே மகிழ்வதை காட்டிலும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து அதிலே மகிழ்வதை காட்டிலும், பாவத்தை செய்து அதிலே மகிழ்ச்சியாக இருப்பது மிக மிக தவறு. எனக்கு சர்ச்சுக்கு வரதை விட சினிமா தியேட்டருக்கு போறது நிறைய சந்தோஷம் கொடுக்குமா? ரொம்ப யோசிக்கணும். வாட் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ்? எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது?
அதே வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு என்ன பண்ணாங்களா? பணத்தை கொடுத்தார்கள். இல்ல, 6வது அடையாளம் அங்க பார்க்கிறோம். கடவுளுடைய நாமத்தினாலே பணத்தை இச்சித்து வாழ்வது. coveting money in the name of God. கடவுளுடைய நாமத்தினாலே பணத்தை இச்சித்து வாழ்வது. அவன் போய் என்ன பண்றான்? அவனுக்கு பணம் அவன் இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த 30 வெள்ளி காசு என்று சொல்லும் போது இது மிகப்பெரிய ஒரு தொகை அல்ல. இட்ஸ் நாட் ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில செஞ்சு ரிட்டையர்மெண்ட் வாங்குறப்ப கொடுக்குற பணத்தை போல அல்ல. அதை வச்சு அவன் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ண முடியாதுங்க, இது ஒரு அடிமைக்காக கொடுக்கப்படுகின்ற விலை. ஆனா இந்த யூதாஸ் ஏன் இதை செய்திருக்கலாம்? இந்த 30 வெள்ளி காசுக்காக மட்டுமா செஞ்சிருப்பான்? இல்ல. ஒருவேளை இந்த சன்னதரின் சங்கத்தோடு இணைந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து, இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்த பின்பு அந்த சன்னதரின் சங்கத்திலே அவனுக்கு என்ன பண்ணிருக்கணும்? ஒரு இடம் கிடைக்குமா? இல்லை என்றால் இந்த பிரதான ஆசாரியனும் அவனோடு இருக்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை ஒரு தேச துரோகியாக பாவித்து அவரை சிலுவையில் அறையும் போது இந்த தேச துரோகியை காட்டி கொடுத்த கதாநாயகன் நான், ஐ அம் த ஹீரோ. அவன் எதுக்காக செஞ்சான்னு நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக செய்யும் சேவைகளை நம்முடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் செய்யக்கூடாது. என் பேர் எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் என்னை புகழ வேண்டும், எல்லோரும் என்னை பார்க்க வேண்டும் என்று நான் தேவனுக்கு ஏதாவது ஒன்றை செய்வேனே என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிசாசுக்கு இடம் கொடுத்த நபராக இருக்கிறேன். அதனால்தான் நம்ம காணிக்கை கொடுக்கும் போது கூட அது பிறருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருங்க சொல்கின்றார். பட் நம்முடைய சபையில நீங்க காணிக்கை கொடுக்கும் போது உங்களுக்கு ரெசிப்ட் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, உங்களுடைய காணிக்கை ஆலயத்துக்கு வந்துருச்சு, அதை நீங்கள் உறுதி செய்வதற்காக என்ன பண்ணுங்க கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்க கவர் காணிக்கை போட்டு உங்களுக்கு ரெசிப்ட் வரல அப்படின்னா அதை உடனடியாக நீங்க என்ன பண்ணணும்? பொருளாளர் இடத்திலோ செயலாளர் இடத்துலயோ என்னிடத்துலயோ நீங்க என்ன பண்ணணும்? தெரியப்படுத்தணும். அது உங்களுடைய உரிமை. There is a difference between accountability and popularity. நான் பிரபலமாக வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் கடவுளுக்கு உண்மையான உக்ரானக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன இருக்குங்க? வித்தியாசம் இருக்கிறது. நிறைய நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில மதிகேடான காரியங்களை எதற்காக செய்கின்றோம்? என் பேர் எல்லோருக்கும் தெரிய வேண்டும், என் பேர் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? விளங்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இங்கே காசுக்காக தேவகுமாரனை அவன் விற்று போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே பணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை விற்கும் வியாபார ஊழியர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க? உலகம் முழுவதும் நிரம்பி இருக்காங்க. நாம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும். யூதாஸ் சர்ச்சுக்கு வெளியில இல்ல, யூதாஸ் திருச்சபைக்குள்ளாக என்ன பண்ணுவான்? இருப்பான். யூதாஸ் திருச்சபைக்கு வெளியில இல்ல, யூதாஸ் இங்கே புல்பீட்ல நின்று என்ன பண்ணலாங்க? பிரசங்கம் செய்யலாம். சபையில எல்லாருக்கும் முன்பதாக பணப்பையை அவன் என்ன பண்ணிருக்கலாம்? வைத்திருக்கலாம். ஒருவேளை சபையில் எல்லோரும் நம்பப்படுகிற ஒரு நபராக கூட அவன் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஏன்னா அவனுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் இருக்கிற அதிகாரங்களிலே இல்லை வசனங்களிலே மிகவும் ஏமாற்றத்தையும் வேதனையும் அளிக்கக்கூடிய வசனம் இது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவன் பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். உள்ளுக்குள்ளார இருந்து கொண்டே துரோகம் செய்யும் ஒரு துரோகியாக யூதாஸ் மாறி போனான். அதனாலதான் இயேசுக்கு சொன்னாரு, இந்த கப்பர்நகூமுக்கு வரப்போகின்ற நியாய தீர்ப்பு சோதோம் கொமோராவை காட்டிலும் எப்படி இருக்குங்க? கடினமானதாக இருக்கும். யார் திருச்சபைக்குள்ளாக இருந்து கொண்டே இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாமல்
இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முடிவு பரிதாபமானது என்று இந்த யூதாசனுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறது.